அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணியில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இரு நாட்டு வர்த்தகம் இரட்டிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தகத்தை பற்றி பேசியிருக்காங்க. என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய பிரதமர் அவர்கள் அமெரிக்கா போயிருக்கார். அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து மீட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வர்த்தகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்காற்றுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா நிறைய நாடுகளோட வர்த்தகம் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா ஒரு சில நாடுகளோட தான் வர்த்தக உபரி அப்படிங்கிறது இருக்குது. ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இப்போ அது என்ன ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவையே எடுத்துப்போம். அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்கள், இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்கள் பார்த்தோம்னா கம்மி தான். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அதிகமாக இருக்கு. சரிங்களா? அப்ப அமெரிக்காவிலேருந்து நம்ம பண்ணக்கூடிய இறக்குமதி கம்மி, இம்போர்ட் கம்மி, அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது அதிகம். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு லாபகரமான ஒரு விஷயம். இதுவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்தியாவுடனான வர்த்தகத்துல வர்த்தக பற்றாக்குறையை வந்து அவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? இதனாலதான் அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரேட்ல அமெரிக்கா வர்த்தக பற்றாக்குறையா இருக்கு. இதை நாங்க கொஞ்சமா சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்கு உண்டான திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு அமெரிக்காவோட ஆயில், அமெரிக்காவோட கேஸ் எல்லாம் வந்து இந்தியா பர்ச்சேஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது போயிருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இந்த வர்த்தகத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது 2030 ஆண்டுக்குள்ள $500 பில்லியன் எட்டணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் அந்த ட்ரேட் வேல்யூ பிட்வீன் இந்தியா அண்ட் அமெரிக்கா அப்படிங்கிறது $500 பில்லியன் வரணும் பை 2030 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேற என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு F-35 அப்படிங்கிற இந்த போர் விமானத்தை வழங்குறத பத்தி அமெரிக்கா பேசியிருக்காங்க. ஸோ இந்த கடல் ரோந்து பணிகளுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் தான் F-35 அப்படிங்கிறது. ஸோ அதை பத்தின ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, அணுசக்தி ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஓகேங்களா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே 123 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கும். ஓகேங்களா? 123 அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியா அமெரிக்கா நியூக்ளியர் எனர்ஜி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 123 அக்ரிமெண்ட். ஓகேங்களா? இந்த 123 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கூட கேட்கலாம். ஸோ 123 அக்ரிமெண்ட்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய நியூக்ளியர் எனர்ஜி அக்ரிமெண்ட் தான். ஸோ இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 2005 கையெழுத்தாயிருக்கும். ஸோ இந்த ஒப்பந்தத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்தியாவில் இந்த அணுசக்தி, இந்த நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறத டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய உதவிகளை அமெரிக்கா பண்ண போகிறாங்க. குறிப்பாக இந்தியா கூட சமீபத்தில் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் இந்தியா 2047 ஆண்டுக்குள்ள நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிறத 100 ஜிகாவாட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இலக்காக நிர்ணயித்திருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதை ஒட்டி தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் அமெரிக்காவுக்கும் அதாவது அந்த ட்ரம்ப் அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி மீட்டிங்கில் நடந்த முக்கியமான விஷயங்கள். சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். ஸோ இன்றைய திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். திருக்குறளில் பார்த்தீங்கன்னா, தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்த குற்றத்தை தக்கவாற ஆராய்ந்து மீண்டும் அக்குற்றம் செய்யாதபடி குற்றத்திற்கு பொருந்துமாறு தண்டிப்பவனே அரசன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ குற்றம் செஞ்சவங்களை அந்த குற்றத்தை ஆராய்ந்து இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மிஸ்டேக் நடக்காம இருக்கிற அளவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறவன் தான் அரசன் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் எண் 561 அதிகாரம் வெறுவந்த செய்யாமை அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டாடா குழுமத்தினுடைய தலைவர் என் சந்திரசேகரன் அவர்களுக்கு பிரிட்டன் நாட்டினுடைய உயரிய விருது வழங்கப்பட்டிருக்கு. என்ன விருது அப்படின்னு பார்த்தோம்னா, நைட்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தி மோஸ்ட் எக்ஸலன்ஸ் ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிற இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த பேரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது அதெல்லாம் மைனர் நியூஸ் தான், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது தேசிய விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது நமக்கு உத்தரகாண்டில் நடைபெற்றுட்டு இருந்துச்சு. அந்த விளையாட்டு போட்டிகள் தற்போது முடிவடைந்திருக்கு. இதுல முதலிடத்தை பிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வீசஸ் அணி. ஓகேங்களா? 121 பதக்கங்களோட முதலிடத்துல இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 6வது இடத்துல இருக்கு. தமிழகம் 27 பதக்கங்களோட 27 தங்க பதக்கம், மொத்தமா பார்த்தோம்னா 92 பதக்கங்களோட தமிழகம் 6வது இடத்துல இருக்காங்க. அடுத்த விளையாட்டு போட்டிகள் 2027 ஆண்டு மேகாலயா மாநிலத்துல நடக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 39வது விளையாட்டு போட்டிகள் வந்து மேகாலயால நடக்கும் அப்படிங்கிற செய்தியையும் சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாளில் இருந்த முக்கிய செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.